ஒரு நாள் வாங்கி கொடுத்தா போதுமா, ஒரு நாள் சொன்னா போதுமா, அப்படி சொல்லிட்டா முடிஞ்சிருச்சுல. உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் உங்களுக்கு உங்க அம்மா மேல இருந்ததுன்னா 365 நாளும் அதை செய்யணும். புகைப்படம் மூலியமாவோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கற மூலியமாவும் கிடையாது. அடிப்படையா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாலே போதும். அதுதான் நீங்க உங்க அன்னைக்கு செய்கின்ற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உங்களை பெத்ததுக்கு. அதெல்லாம் யாரும் செய்யறது இல்ல. 365 நாள்ல ஒரு நாள் கூட போன் அடிச்சு அம்மா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கான்னு கேட்கறது கிடையாது. அவங்க அடிச்சாலும் போன் எடுக்கிறது கிடையாது. வீட்டு அடிப்படை தேவைகளுக்கு பேசிக்கா எந்த ஒரு பணமும் கொடுக்கறது கிடையாது. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் சோசியல் மீடியால உங்க கொண்டனுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களே பார்த்து கேளுங்க, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையில்லைங்க. ஊர் உலகத்துக்கு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? உண்மையா அன்னையர் தினத்தை கொண்டாடுறீங்க அப்படின்னா போன் அடிச்சு ஒருவேளை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அடிப்படை தேவைகள் என்னென்னவோ அதை செஞ்சு கொடுங்க. கையில காசு கேட்கறாங்களா அதை கொடுங்க. ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு 1000 வழி செலவு பண்றதை விட தினசரி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்தாலே அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்க கொடுப்பாங்க. அம்மாவோட போட்டோ போட்டு இன்னைக்கு அடுத்தவங்க வாழ்த்து சொல்றாங்களா, அவங்களோட வாழ்த்தால நமக்கு தேவையே கிடையாது. உங்க ஒரு தாயுடைய வாழ்த்து இருந்தாலே போதும். நீங்க பல ஜென்மங்களுக்கு நல்லா இருப்பீங்க. இது தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத செஞ்சு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதே வகையில பெண்ணா பிறந்த ஒவ்வொருக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இது யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக சொல்றது கிடையாது. என்னுடைய ஒரு பொது நல கருத்து தான். ஓகேங்களா? இது யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.